சாரி, கொஞ்சம் லேட் ஆகி போயிங்க. டெய்லி இதை சொல்லுங்க, போங்க. பரவாயில்லையேடா, பேச்சுலர் வீடுனாலும் நல்லா வச்சிருக்க. தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல வேலை இந்த ஃப்ளட்டு வந்துச்சு, அதனால நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண கொஞ்சம் டைம் கிடைச்சிச்சு. ஏ ஹவுஸ் ஓனர் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. வீட்டில் இருக்கீங்க? நான் வீட்டில் தான் இருக்கேன். நான் வீட்டில் இல்லை, வெளியே இருக்கேன். டோருக்கு வெளியே பூட்டு போடல? அடா ஆமாம், வீட்டில் தான் இருக்கேன். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சொல்லுங்க ப்ரோ. சரி, கதை தோற. வந்துட்டேன் ப்ரோ. என் ஹவுஸ் ஓனர் வந்திருக்காண்டி, அவனுக்கு பொண்ணுங்களை வீட்டுக்குள்ள விடக்கூடாது. முதல்ல போய் ஒழிஞ்சுக்கலாம், வா சீக்கிரம். உனக்கெல்லாம் எதுக்குடா கேர்ள் ஃப்ரெண்டு? இங்க ஒழிஞ்சுக்க. அங்க எப்படி ஒழிய முடியும் லூசு? கிச்சன்ல ஒழிஞ்சுக்க. அங்கெல்லாம் ஒழிஞ்ச மாட்டிப்பேன். இவன் ஒருத்தி அவசரம் புரியாம இதோ இங்கேயாவது ஒளிடி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. ப்ரோ உள்ள வாங்க ப்ரோ. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. கொக்கி முக்கிய மோப்ப சக்தி வச்சு கண்டுபிடிச்சிருவான் போலயே. பொண்ணுங்க இது வீட்டுக்கு வர பழக்கம் இருக்கா? யாருமே வர மாட்டா ப்ரோ. அக் மார்க் பேச்சுலர். வீடு ரெனோவேட் பண்ணலான்னு இருக்கேன், அதான் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓகே ப்ரோ. சரி வரேன். எப்படியோ தப்பிச்சிட்டோம். ஆனா எப்படி தப்பிச்சோம்? என்ன லேடிஸ் செருப்புலாம் இருக்கு? யார் இருக்கா வீட்டில்? బాబు ఎంత పని అంత పని అయిపోయింది, నాளைకి వస్తాను. சரி ஓகே. ஹவுஸ் மெய்டு. அப்போ சரி வரேன். சரி வராதுங்க. பார்க்குறானா? என்ன டாடி, வர பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஓவரா இருக்கு. கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அப்பாவுக்கு முன்ன மாதிரி எல்லாத்தையும் தனியாக பார்த்துக்க முடியலப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்களாப்பா? நான் உங்களுக்கா டைம் இருக்கிறப்பா, அப்பெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. வாண்டா எவனுக்குடா வேணாம், கல்யாணம் ஒன்று பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டாடி இப்போ என்ன அவசரம்? நம்மளால படிச்சு முடிச்சுக்கிறீங்க. என்ன இப்போ உனக்கு இல்லை எனக்கு வெக்கமாலையா உங்களுக்கு? ஒரு கல்யாண வயசுல பையனை வச்சுக்கிட்டு உங்களுக்கு வெக்கமால, அவமானமால? சி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. பண்ணி வைப்பா ப்ளீஸ்ப்பா பண்ணி சரி வைப்பா. பண்ணி வச்சு தொலைகிறேன். பொண்ணு பார்த்துட்டீங்களா? பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு, நீ வந்து ப்ரப்போஸ் பண்ணிடலாம். வந்து தொலைகிறேன், பிறந்துட்டேன்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் அவுட்ஃபிட் மொத்தம் மாற்றணும், உங்கள் ஸ்டைலே மாற்றணும். அண்ணனை முதல்ல இந்த மாதிரி ஸ்டைலாக மாற்றணும்டா, அப்போ தான் பொண்ணுங்க தானா விழும். யோ சித்தப்பா, இவருக்காவது ரெண்டாவது கல்யாணம். நீ இப்படி இருக்கிறதுனால ஒரு கல்யாணம் கூட பண்ணாமல் இருக்கேன். அமைதியாக கிளம்பு. என்ன அவரே ஸ்லோ மோஷனில் மூவ்மெண்ட் கொடுக்குறாரு? கமான். முட்டி போடுங்க. சட்டிலாம் போட்டிருக்கேன்டா. முட்டி முட்டி போட சொன்னா ஆய்புறமா உட்காந்துருக்காரு. என்ன பேபி, உங்க அப்பா நடுரோட்டில் முட்டி போட்டு உட்காந்துருக்காரு? அவர் முட்டி போடல, அந்த குட்டியை அம்மாவட்ட பாக்குறாரு. டேய், அது ஆல்ரெடி எங்க அம்மாடா. டேய் டாடி குடுக்காதடா. ஹாய். டேய், நீ என்னடா கலர் கோழி குஞ்சு மாதிரி வந்திருக்க? இன்னைக்கு ஹோலி இல்ல, அதான் விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். அப்படியே கொஞ்சமா கலர் பூசிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ, அதெல்லாம் எனக்கு அலர்ஜி. குட்டியோனா கொஞ்சமா பூசிட்டு போறேன், சும்மா சம்பிரதாயத்துக்காக. சரி பூசு. பக்காளி வீட்டு பக்கம் வந்தேன்னா காலை வடிச்சு விடுவேன். வீட்டில் ஒத்த ஏற்பான்னு பார்த்தா குடும்பத்தோட மிதிச்சு சட்னி ஆக்கிட்டாங்க. பாவண்டாவன், இதுக்கு மேலே அந்த பொண்ணு மூஞ்சிலே முழிக்க மாட்டான்னு நினைக்கிறேன்.